அப்போ அண்ணாமலைக்கு உழைப்பு கூறிய சீட்டு வேணும். இப்போ எடப்பாடி என்ன நினைப்பாருன்னா, மிதுன் பழனிசாமியும் எடப்பாடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 12 சீட்டு எம்பி சீட்டு பாஜக கொடுத்தா அண்ணாமலை லீடர் ஆயிடுவார். அப்போ அண்ணாமலை லீடர் ஆனால் நம்ம எதிர்காலத்துக்கு பாதிப்புன்னு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக மிதுன் பழனிசாமி திங்க் பண்ணுவார். இந்துத்துவாவை கொண்டு இந்த தேர்தல் களத்தை அணுகணும். 2 ரெட்டை அலைக்கு ஒரு தாமரைன்னு அணுகணும். அண்ணாமலை நாளைக்கு லீடர் ஆயிடுவாருங்கிற அச்சத்தில் பாஜகவை காலி பண்ணி தன் மகன் எதிர்காலத்துக்காக அண்ணாமலையை காலி பண்ணக்கூடிய அரசியலை எடப்பாடி பண்ணுவார். அதில் நாம் விழுந்துடக்கூடாதுங்கிற கருத்தை நாம் சொல்லியிருக்கோம். இல்லை அதிக சீட்டுங்கிற மாதிரி தானே சொல்கிறாரு. 30வது நாங்கள் பாஜக வின் பண்ணி பாருங்க அப்படின்னா 40 சீட்டு வாங்குறாரு. அவர் கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கார். அப்போ தலைமை எடப்பாடி கிட்ட ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும். ஏன்னா எடப்பாடி எல்லாருக்குமே அல்வா கொடுக்க கில்லாடியான ஆள். நான் தெளிவாக சொல்லிட்டேன், 11.4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டை கொடுத்தா தான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நான் அதை தான் பார்த்துட்ருக்குறேன். நீங்கள் 3-4 விழுக்காடு வாக்குக்குள்ளே சீட்டை கொடுத்துக்கிட்டு பாண்டே சொன்னார், அவர் சொன்னார், அப்படி ஆக்கம் இப்படி ஆக்கம், ஸ்டாலினை வீழ்த்துறது தான் ஒரே நோக்கம்னு சொன்னால் பாஜக அங்கே விழுந்து போவோம், குழி தோண்டி பதிச்சுட்டு போயிடுவார் எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணத்திலையும் நீங்கள் பாஜகவை காலி பண்ணிங்கன்னா அது சீமான் எமர்ஜி ஆகிடுவார். இது நான் பொய் சொல்லலை, தலைமை என் கருத்தை அப்படியே எடுப்பாங்க. ஏன்னா நான் ஆதாரத்தோடு தான் சொல்லுவேன். ஏற்கனவே உங்களோட பேராசையிலையும் சுயநலத்திலையும் தான் சீமானை 8.2க்கு ஆக்கி விட்டுட்டீங்க. இப்போவும் அண்ணாமலை மேலே உள்ள பொறாமை காழ்ப்புணர்ச்சியில் அண்ணாமலையை நீக்க வச்சுட்டீங்க. இனிமே சீட்டு வாங்கலைன்னா அது மீண்டும் கீழே போயிடும். இந்த 30 சீட்டு ஜெயிக்கிற சீட்டெல்லாம் கப்சா. எடப்பாடிக்கு எங்கெங்கே ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குது? தேமுதிகவே எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க திமுக கூட்டணியில் போய் சாந்தாச்சு. அண்ணாமலையை லீடராக தடுக்கிறதுக்கு நீங்கள் சதி பண்ணினீங்கன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், பாஜக உடனான அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை பியூஷ் கோயல் வருகை கிட்டத்தட்ட 70 தொகுதிகள் எழுதி கொடுத்து ஒரு 40 தொகுதிகளாவது பாஜக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது தொடர்பாக வர்றது எல்லாமே வதந்தி தான். இதில் எனக்கும் கமிட் பண்ணிட்டு நான் மாட்டக்கூடாது. நான் மோடிக்கிட்ட சொல்லிட்டேன் எல்லா விஷயங்களும். மோடி, நிதின் நபீன் சின்ஹா, நட்டா, சந்தோஷ், அமித்ஷா எல்லாத்துக்கிட்ட நான் விஷயத்தை சொல்லிட்டேன். எடப்பாடி கிட்ட பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும். ஏன்னா அன்றைக்கி 12 சீட்டு அண்ணாமலை கேட்டார். எங்களுக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு 12 எம்பி சீட்டு கேட்டார். 6 எம்பி சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்ட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அந்த 6 எம்பி சீட்டு தான் தகுதின்னு பார்த்தாருன்னா அவர் இன்றைக்கி 25 எம்எல்ஏக்கு மேலே தரமாட்டார். தமிழிசை அம்மையார் எடுத்தது 3.7 விழுக்காடு வாக்கு தான். அந்த 3.7க்கு 20 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. இப்போ 11.4 விழுக்காடு வாக்கு அண்ணாமலை எடுத்திருக்கிறாரு. அது மட்டுமில்ல, அதிமுக பலகீனம் அடைஞ்சிருக்காங்க. ஓபிஎஸ் போனதுனால அந்த கட்சியின் தன்மை மாறி பலகீனம் அடைஞ்சிருக்காப்புல. பல இடங்களில் டெபாசிட் இழந்திருக்காங்க. இது தெரியாமல் அதிமுகன்னு கடந்த காலத்தின் கைதியாட்டு அதிமுகன்னு பொதுவாக பேசக்கூடாது. பிஜேபி தமிழிசை பொன்னாரோட 2 மடங்கு, தமிழிசையோட 3 மடங்கு அண்ணாமலை வளர்த்து காட்டியிருக்காரு. அப்போ அண்ணாமலைக்கு உழைப்பு கூறிய சீட்டு வேணும். இப்போ எடப்பாடி என்ன நினைப்பாருன்னா, மிதுன் பழனிசாமியும் எடப்பாடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 12 சீட்டு எம்பி சீட்டு பாஜக கொடுத்தா அண்ணாமலை லீடர் ஆயிடுவார். அப்போ அண்ணாமலை லீடர் ஆனால் நம்ம எதிர்காலத்துக்கு பாதிப்புன்னு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக மிதுன் பழனிசாமி திங்க் பண்ணுவார். ஏன்னா ஐயர் நாடார் என்ன செய்திட முடியும்னு கேட்டதுக்கு காரணமே இந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பான ஆள். நமக்கும் அவர் மேலே எதுவும் வெறுப்பெல்லாம் கிடையாது. தம்பி, நீ எத்தனை நாள் தொழிற்சாலை வச்சுருக்கிறியா, ஆயிரக்கணக்கானவருக்கு வேலை கொடு, தொழிலதிபராக பெரிய அளவுக்கு வளர்ந்துவா தம்பி, நாட்டுக்கும் நல்லது, உனக்கும் வளர்ச்சிக்கும் நல்லது. பட் ஐயர் நாடார் என்ன செய்வார்னு செய்ய முடியும்னு கேட்கும்போது அதற்கு நம்ம தம்பிக்கு என்ன பதிலடி கொடுக்கணும், அதை கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ தமிழ் மக்கள் மத்தியில் முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி மகனோட அந்த வார்த்தைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடி தெரியுது. இப்போவும் நாம் பாஜக நன்மைக்காக, மோடி நன்மைக்காக நம்ம என்ன பேசுகிறோம்னா பலத்துக்குரிய சீட்டை வாங்கிடணுங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் தமிழிசை, நயினார் போன்றவங்கள்லாம் கூட்டணி உறைஞ்சிடக்கூடாது, நமக்கு நாம் விரும்புகிற சீட்டு வந்தால் போதும்னு அவங்க நிற்கிறாங்க. இல்லை அப்படி நின்னாலும் அண்ணாமலை களத்துக்கு வெளில தான் நிற்காப்புல, விட்டுருவாங்களா?
அதுதான் என்ன முடிவெடுக்குன்னு எனக்கே தெரியல. ஓகே. நம்ம ஆணவமா திமிரா பேசிக்கிட்டு மாட்டக்கூடாது. நமக்கு சசிகலா விஷயத்தில் மோடி பிஎம்ஓலேருந்து சொல்லிட்டாப்புல விட மாட்டாருங்க, நீங்கள் சொன்ன ஒரு காரணமும் இருக்குது, ராகுல் காந்திக்கு ஆளுங்கிற காரணமும் இருக்குது, விட மாட்டாருங்க, நீங்கள் தைரியமாக பேசுங்கன்ட்டாப்புல. அப்போ தான் நம்ம குருமூர்த்தியை அடித்து பேசணும், சத்திரியன் குருமூர்த்தியை. சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொல்லும்போது நம்ம மோடிஜியின் இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிறத நம்ம சொல்லும்போது, சார் உங்களை கருத்தை உங்கள் ஆள் உங்கள் லாயலிஸ்ட்டு இந்தியாவிலே இப்படி ஒரு லாயலிஸ்ட்டு இல்லைன்னு உங்கள் கருத்தை மோடி எடுத்துக்கிறார். நம்ம பிஎம்ஓலேருந்து பதில் வந்தது, நம்ம அதை ஸ்ட்ராங்காக சொன்னோம். இப்போ இவர் நம்ம அர்பன் நக்சல் மதமாற்ற கோஷ்டி, லயலா கோஷ்டி, நம்ம சோனியா காந்திக்கு மகன் ராகுல் காந்திக்கு நண்பர் விஜய், ஜோசப் விஜய் மேட்ரு, ஜான் ஆரிக்கிசாமி, ஜோசப் விஜய், இந்த மேட்ரு வந்து நம்ம சொல்லிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே முடிவு பண்ணிட்டார் தலைவர். இவர் வர்றதே நமக்கு எதிராக வராரு, நமக்கு ஆகாத சக்தி, ராகுல் காந்திக்கு தேவையான சக்தி, மேலும் சில இன்டர்நேஷ்னல் லிங்கு. இப்போ இன்னைக்கு நிதின் நாபின் சின்ஹா பேசுகிறார் இல்லையா, சைனாவுக்கு ஆதரவாட்டும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாட்டும் ராகுல் நிற்கிறாருன்னு, அந்த மாதிரிப்பட்ட தரப்புகள்கிட்டெல்லாம் இவரை சார்ந்தவங்களுக்கு லிங்க் இருக்குது. இவருக்கு டைரெக்டாக இருக்குன்னு சொல்ல வரல, இவரை சார்ந்தவங்களுக்கு லிங்க் இருக்குது. அதனால் இவரை அடித்து நொறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. தைரியமாக பேசுங்க, கவர்னர் சப்போர்ட்டாக இருக்கிறாரா, நயினார் பேசினாரா, மாநில தலைவர் தமிழிசை அம்மையார் பேசினாரா, பிரச்சனையே படாதீங்க, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது சொன்னது நம்ம ஓபிஎஸ் ஐயாவுக்கு 6 எம்பி சீட்டு வந்து ஆஃபர் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த நண்பர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், டெல்லியில் இருக்கிறார். அவர் டெல்லியிலேருந்து வாங்கி ஓபிஎஸ்க்கு 6 சீட்டு ஆஃபர் பண்ணவர் தான் சொன்னது. அப்போ நம்ம அந்த இடத்துக்குள்ளே 8ஆம் தேதியே விஜய்க்கு ட்ரீட்மெண்ட் வித்தியாசமாக இருக்கும், நாங்கள் ஜெயித்துட்டோம், எங்கள் கருத்தை எடுபடுன்னு சொன்னோம். அதே மாதிரி ஜனநாயகத்தை இன்றைக்கும் லாரன்ஸ் லட்சுமி படத்துக்கு வந்து சென்சார் கிடையாது, மத துவேஷம் காட்டக்கூடிய படம்னு சொன்ன மாதிரி ஜனநாயகம் போனாலும் அதை சொல்லக்கூடிய லெவலுக்கு ஜனநாயகத்துக்குள்ளே குறி வச்சு அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷீட் ஷேரிங்கில் நம்ம சொல்லிக்கிட்டு மாட்டிடக்கூடாது. நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோங்கிறத சொல்லிக்கலாம். இன்னும் ஒரு மேட்டர் கூட டெல்லியில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதை இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணினேன், வரக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாண்டான்னு. ஸோ அப்போ இதில் வந்து இந்துத்துவாவை கொண்டு இந்த தேர்தல் களத்தை அணுகணும். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னு அணுகணும். அண்ணாமலை நாளைக்கு லீடர் ஆயிடுவாருங்கிற அச்சத்தில் பாஜகவை காலி பண்ணி தன் மகன் எதிர்காலத்துக்காக அண்ணாமலையை காலி பண்ணக்கூடிய அரசியலை எடப்பாடி பண்ணுவார். அதில் நாம் விழுந்துடக்கூடாதுங்கிற கருத்தை நாம் சொல்லியிருக்கோம். அப்போ எடப்பாடியும் டஃப் பார்கெய்னர். இப்போ அவர் ரொம்ப ஹாயாக இருக்கார், அன்புமணியை சேர்த்துட்டாரு. அப்போ எடப்பாடியில் சௌமியா அன்புமணியாலேயோ தொல்லை இல்லை. எடப்பாடியில் பெரிய வெற்றி உறுதி. வட தமிழகத்துக்குள்ள கணிசமான சீட்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர் கன்ஃபார்ம்டு. அது போலரைஸ் பண்ணிவிடுவார், விஜயெல்லாம் கிட்ட நிற்க முடியாது, தட்டி தூக்கி போட்டுட்டு போயிடுவார். அடுத்து பாஜக வந்து தன் நலனை காப்பாற்றணும், கணிசமான சீட்டு வாங்கி இந்துத்துவாக்குள்ளே நின்னாதான் 29 பாஜகவை கலத்தி விடாமல் இவர் தற்காத்து தடுப்பாட்டம் மோடி ஆட முடியும். இல்லை அது நிற்குமா பாஜக அந்த ரவுண்டு சீட்டு வாங்குறதுல? அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது தம்பி. இப்போ நான் சசிகலா விஷயத்தில் அடித்தேன், ஜெயித்தேன், அது நீ எத்தனை வேணாலும் சொல்லலாம், நடந்த விஷயம். யூ ஆர் த கிரேட்டுன்னு சவுக்கு சங்கர் போடுற மாதிரி. இப்போ விஜய் விஷயத்தில் ஜனநாயக விஷயத்தில் தம்பிமார்கள்லாம் இது சமூக வலைத்தளங்களில் சொன்னார், அடித்தார், ஜான் ஆரிக்கிசாமியை தூக்கி போட்டுட்டார். ஜான் ஆரிக்கிசாமிக்கு நரித்தனத்தெல்லாம் சிங்க மாதிரி நின்று முகத்தில் பஞ்ச் அடித்து வீழ்த்திட்டார். ஜோசப் விஜய்க்கு டைரக்ட் அடி அடிச்சிட்டாருன்னு சொல்லி தான் அடித்தோம், 8ஆம் தேதியே சொல்லி அடித்தோம். இது நமக்கு குழப்பமாக இருக்குது. நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். அங்கே எடப்பாடியை பொறுத்தளவில் பாஜகவுக்கு ஒரு 8-10 விழுக்காடு வாக்கு வரக்கூடிய அளவுக்கு சீட்டு கொடுத்தாருன்னா அண்ணாமலை லீடர் ஆயிடுவார். அண்ணாமலை லீடரானா அவரும் வெள்ளாள கவுண்டர், இவரும் வெள்ளாள கவுண்டர். அப்போ மிதுன் பழனிசாமி நாளைக்கு லீடர் ஆகுதில் சிக்கல் வந்துடும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவர் ரொம்ப கன்னிங்காக தான் இது பண்ணுவார், ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருப்பார். இன்றைக்கி கூட நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு 30 தொகுதியில் பாஜக கூட வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று இன்றைக்கி வந்திருக்கு. அப்படின்னா ஒரு 40 தொகுதி கணிசமாக வாங்குற மாதிரி தானே இருக்கு. எங்க எடப்பாடிக்கு எங்கெங்கே ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி இருக்குது? இல்லை ஓபிஎஸ் போன பிறகு என்னங்க எடப்பாடிக்கு இருக்குது? இல்லை அது கரெக்ட். பட் வின்னபிலிட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது, அதிக சீட்டு வாங்கி பர்சன்டேஜை தான் பார்க்கணும். இல்லை அதிக சீட்டுங்கிற மாதிரி தானே சொல்கிறாரு. 30 நாங்கள் பாஜக வின் பண்ணி பாருங்க அப்படின்னா 40 சீட்டு வாங்குறாரு. அவர் கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு இருக்கார். அதில் அவருக்கு ஒன்றும் குழு இல்லை. அவருக்கு ரோலை கரெக்டாக பண்ணுறாரு, அவரை நம்ம ஒன்றும் சொல்லாண்டாம். ஆனால் அவரே சொல்லிட்டார், மோடி வந்த பிறகு தான் தலைமை முடிவு பண்ணுன்னு தான் சொல்கிறாரு. அப்போ தலைமை எடப்பாடி கிட்ட ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும். ஏன்னா எடப்பாடி எல்லாருக்குமே அல்வா கொடுக்க கில்லாடியான ஆள்.
விஜய்கிட்ட மட்டும்தான் அல்வா வாங்கி சாப்பிட்டாரு. ஓகே. விஜய் அப்போ எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. எடப்பாடிக்கே அல்வா கொடுத்துட்டாருன்னா விஜய் அந்த விஷயத்தில் ரொம்ப பெரிய ஆள், எடப்பாடியோட பெரிய ஆள். ஸோ அவர்கிட்ட அல்வா வாங்காமல் இருக்கணும். நான் தெளிவாக சொல்லிட்டேன், நீங்கள் 11.4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டை கொடுத்தா தான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். நான் அதை தான் பார்த்துட்ருக்குறேன். நீங்கள் 3-4 விழுக்காடு வாக்குக்குள்ளே சீட்டை கொடுத்துக்கிட்டு பாண்டே சொன்னார், அவர் சொன்னார், அப்படி ஆக்கம் இப்படி ஆக்கம், ஸ்டாலினை வீழ்த்துறது தான் ஒரே நோக்கம்னு சொன்னால் பாஜக அங்கே விழுந்து போவோம், குழி தோண்டி பதிச்சுட்டு போயிடுவார் எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை உள்ள வன்மத்திலையும் காழ்ப்பணத்திலையும் நீங்கள் பாஜகவை காலி பண்ணிங்கன்னா அது சீமான் எமர்ஜ் ஆகிடுவார். இது நான் பொய் சொல்லலை, தலைமை என் கருத்தை அப்படியே எடுப்பாங்க. ஏன்னா நான் ஆதாரத்தோடு தான் சொல்லுவேன். நீங்கள் சீமான் 1.1 தானே இருந்தார், உண்மை தானே? நீங்கள் தமிழிசை காலி பண்ணுன்னு கூடி கும்மாளம் அடித்து குத்தாட்டம் போட்டு நண்டு மாதிரி ஒருத்தர் காலில் ஒருத்தர் வாரி விடுறது தானே இந்துத்துவா காலியாகி தமிழ் தேசியம் எழும்பிட்டு. இது கூட வன்னியரசு போன்ற சோதரர்கள் புரியணும். நீங்கள் வெறும் சித்தாந்தத்துக்குள்ளே வச்சே நிற்கக்கூடாது. அதை செயல்படுத்தக்கூடியவங்களுக்குள்ள பொறாமை, காழ்ப்புணர்ச்சி. அதே மாதிரி நீங்கள் விக்கிரவாண்டியில் வன்னியர் பலத்தில் நின்று 50 பூத்தில் லீட் பண்ணி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக 50 பூத்தில் வீர வன்னியர்கள் நின்று வாக்களித்து ஒரு நிரூபித்த ஒரு சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கில் உங்களுக்கு நாதியத்து போயிட்டீங்களா? போல்டானம் எவனும் இல்லையா? அண்ணாமலை உள்ள வன்மத்திலும் காழ்ப்பிடிச்சிலும் நிற்காம சீமான் கையில் லீடர்ஷிப்பை விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போ அண்ணாமலை நீக்கினதும் சீமானுக்கு லீடர்ஷிப்புக்கு பெரிய எழுச்சி. இந்த ஓட்டர்ஸுக்கு மோடி ராகுல் காந்தி காலுன்னு விஜய் அடித்து காட்டுறதே தெரியும். அதே மாதிரி இந்த ஓட்டர்ஸுக்கு ரேவடி கல்ச்சர் பிடிக்காது. சீமான் தான் அந்த இலவசங்களுக்கு எதிராக ஓங்கி அடிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் மீறி 6 பிராமணர்கள் கேண்டிடேட்டாக போடுறாரு. காமராஜர், வைகுண்டர், அந்த மாதிரி இந்து நாடார் ஓட்டு மோடி குழுந்ததை கையில் எடுக்கணும்னு பார்க்குறாரு. முக்குலத்தோரை எதிராக திருப்புறாரு. யாதவர்களுக்கு 8 கேண்டிடேட் போட்டு மோடி பிரதமர்னு அண்ணாமலை லீடர்னு உளுந்த யாதவர் ஓட்டை தன் பக்கம் எடுக்கிறதுக்கு கோனூர்குப்பம், கோன்கோட்டை, ஆடு மாடு வளர்த்தார் அரசு தொழில், வனப்பகுதிகளில் மேய்ச்சல் இதை தடுக்கிறது தவறுன்னு அவர் அந்த அரசியல் பண்ணுறாருன்னா இந்த ஓட்டை குறி வச்சுட்டாரு. அப்போ இந்த ஓட்டு சீமான்கிட்ட போகாமல் ஏற்கனவே உங்களோட பேராசையிலையும் சுயநலத்திலையும் தான் சீமானை 8.2க்கு ஆக்கி விட்டுட்டீங்க. தமிழிசை தலைவராக இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கல்ல. அப்பா தம்பி கல்யாண்ராமன்ஜி, இதுதானே காரணம் ஆர்கே நகரில் அசிங்கப்பட்டு பரிகட்டு நோட்டா கீழே போனதுக்கு. இப்போவும் அண்ணாமலை மேலே உள்ள பொறாமை காழ்ப்புணர்ச்சியில் அண்ணாமலையை நீக்க வச்சுட்டீங்க. ஏனுமே சீட்டு வாங்கலைன்னா அது மீண்டும் கீழே போயிடும். இந்த 30 சீட்டு ஜெயிக்கிற சீட்டெல்லாம் கப்சா. எடப்பாடிக்கு எங்கெங்கே ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குது? தேமுதிகவே எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க திமுக கூட்டணியில் போய் சாந்தாச்சு. அதுக்கு பிறகு இன்னும் பாஜகவுக்கு எதிர்பார்க்கறது இவ்வளோ கொடுக்கும். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கி ஆகணும். ஏன்னா இவர் 24 மோடியை கலத்தி விட்டவர். அது இல்லைன்னா போர்க்கோலம் தாங்க. அண்ணாமலையை லீடராக தடுக்கிறதுக்கு நீங்கள் சதி பண்ணினீங்கன்னா அது தொண்டை ஒத்துக்க மாட்டான், ஓட்டர்ஸ் ஒத்துக்க மாட்டான். நீ எப்படி 29 கூட்டணி வைப்பங்கிறதுல என்ன கேரண்டி இருக்குது? அதானே நாங்கள் 29 நினச்சி தானே நாங்கள் தயார்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம தெளிவாக மௌத்துக்கு நேரம் எல்லாத்துக்குமே பேசுகிறோமே, அது நமக்கு எந்த தயக்கமும் இல்லை. பட் பாசத்துக்குரியவர்கள், நண்பர்கள், கட்சியில் நீண்ட நாள் இருக்கவங்க, முக்கிய தலைவர்கள், அது வேறு விஷயம். அவங்க எம்எல்ஏ அவங்க ஆகணுங்கிறத தான் பார்க்குறாங்க. நாம் மோடி 24 மோடியை எடப்பாடி ஏமாத்தின மாதிரி 29 ஏமாத்திடக்கூடாதுன்னு பார்க்குறோம். மோடிக்கும் அது தெரியும். பட் இதில் எப்படி நிற்க போகிறாங்க? எடப்பாடியும் ரொம்ப டஃப்பான ஆள், சாதாரண ஆள் இல்லை. ஒரு அரசியல்வாதி கையில் அதிமுக சிக்கிக்கிட்டு ராஜதந்திரி என்னை கவுண்டர் பண்ணுவார். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் அன்னைக்கு சொன்னால் தான் இன்றைக்கும் சொல்கிறேன், அவரை நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். அவரை எதிர்கொண்டு களமாடுறதுக்கு தகுதியான ஒரே ஆள் சின்ன கவுண்டர் அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் எடப்பாடிக்கு டஃப் கொடுக்க முடியும். இவங்க எப்படி டஃப் கொடுக்க போகிறாங்க, என்ன ஏமாற்ற போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம சொல்லிட்டோம் எல்லா விஷயமும். பட் அவர்கிட்டையும் 20 விழுக்காடு இருக்குங்கிறனால உள்ளே வந்ததில் மோடி ஒரு இதை பார்க்குறாரு. இன்னும் சில திட்டங்கள் இருக்குது, அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இருக்குது. அது எப்படி வருதுங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதில் நம்ம ஆணவமாக பேசிக்கிட்டு நம்ம சொன்னது நடக்காமல் போச்சுன்னா அது நம்மளை வறுத்தெடுத்துருவானுங்க. நம்ம எப்பண்டா விழுவான் இவனை கலாச்சி தள்ளிடுறன்னு ஒரு கூட்டமே நடக்குது. அது சொல்லி அடிக்கிறானே, ஜெயிக்கிறானே. சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் சசிகலா பூச்செண்டு கொடுக்கும்போது, ஹிண்டு ராம் பூச்செண்டு கொடுக்கும்போது, சந்தாலியா பூச்செண்டு கொடுக்கும்போது கவர்னர் வரமாட்டார், பதவியேற்பு நடக்காதுன்னு சொன்னானே. அதே மாதிரி 8ஆம் தேதியே ஜனநாயகம் ஒரு ஷோ தான் வராது, 2வது ஷோவில் இருந்து பெருசாக போகும், இதுவே பெரிய பூஸ்ட் ஆயிருன்னு சொல்லும்போது படமே வராது, இது வேறு ட்ரீட்மெண்ட்டு, அடித்து தள்ளிடுவாங்கன்னு
முந்தின நாளே சொல்லி அடிக்கிறானே, இப்படி அடித்து ஜெயித்துட்டு இருக்கிறானே, பிரேமலதா அம்மையார் திமுக கூட்டணி தான் போவாங்கன்னு ஜெயிக்கிறானே. அப்படிப்பட்ட நாம் இதில் எதிர்பார்க்குறோம். எடப்பாடி என்ன செய்வாருன்னு தெரியலன்னு நமக்குள்ள நிலைமையை சொல்லாமல் ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணதுக்கே ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் தெளிவாக சொல்லிட்டோம், மிதுன் பழனிசாமி அண்ணாமலை லீடர் ஆகக்கூடாதுன்னு பாஜகவை அண்ணாமலை லீடர் ஆகிறத காலி பண்ணுன்னு பாஜகவுக்கு சீட்டை குறைச்சா அதோட விளைவுகளை அது பிறகு பார்த்துக்கலாம். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.